வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு. தீவிர போராட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் தயார். அமெரிக்க குடியுரிமைக்காக முயற்சிக்கும் கோட்டாபய ராஜபக்ச ஸ்ரீலங்கா குடியுரிமையை இழக்க தயார் எனவும் வாஷிங்டனுக்கு சூசகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மீண்டும் இணைய விரும்பும் EPRLF தமிழரசு கட்சி எதிர்க்கும் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். முன்னாள் பாப்பரசருக்கு முதல் நாளில் 35,000 பேர் அஞ்சலி. வத்திகான் புனித பேதுரு தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள புதவுடன். புத்தாண்டு காலத்துடன் தீவிரமாகிய ரஷ்ய உக்ரைனிய மோதல்கள். 400க்கும் மேற்பட்ட ரஷ்ய படையினர். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான தீர்மானத்தால் அரசாங்கத்துக்கு பாரிய எதிர்ப்புகள் கிளம்பும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா அமைச்சரவை இறுதி முடிவை எடுப்பதற்குரிய காலத்தை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் முயற்சிக்கு முக்கிய கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்து புதிய போராட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா இறுதி முடிவை எடுப்பதற்குரிய காலத்தை அமைச்சரவை இன்று மாலை பின்னகர்த்தியுள்ளது. ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் இந்த வருடத்துக்கான முதலாவது கூட்டம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உத்தேச மின்கட்டண திருத்தம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதற்கமைய முன்மொழிவுகள் மீதான அவதானிப்புக்காக அமைச்சரவைக்கு ஒரு வாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக இலங்கையில் நாளை முதல் பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளனர். புதிய மின்கட்டண திருத்தங்களுக்கு அமைய முதல் 30 வரையில் அலகொன்றுக்கு 8 ரூபாய் என்ற கட்டணத்தை 30 ரூபாவாகவும் 120 ரூபாய் என்ற நிலையான கட்டணத்தை 400 ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையில் அலகொன்றுக்காக 10 ரூபாய் என்ற கட்டணத்தை 37 ரூபாவாகவும் 240 ரூபாவாக காணப்பட்ட நிலையான கட்டணத்தை 550 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கு புதிய யோசனையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. 61 முதல் 90 வரையான அலகொன்றுக்கு 16 ரூபாவாக காணப்பட்ட கட்டணம் 42 ரூபாவாகவும் 360 ரூபாவாக இருந்த நிலையான கட்டணம் 650 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரை வீதியில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படாத நிலையில் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை இனப்படுகொலை செய்த குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதியை பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என மாணவர்களை நினைவேந்திய பின்னர் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். 4ஆம் ஈழப்போர் ஆரம்பமாவதற்கு முன்னதாக 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திருகோணமலை நகரில் அமைந்துள்ள கடற்கரை வீதியில் 5 தமிழ் மாணவர்கள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருந்த மனோகரன், ரஜீகரன், யோகராசா, ஹேமச்சந்திரன், லோகிதராஜா, ரோஹன், தங்கத்துறை, சிவானந்தா மற்றும் சண்முகராஜா, சஜேந்திரன் ஆகியோரை படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையினரால் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு காந்தி சிலை சுற்றுவட்டாரத்துக்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களது 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. திருகோணமலை வாழ் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். வருடாவருடம் இந்த இடத்திலே அவர்களுக்கான நியமனங்கள் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான நீதி விசாரணைகள் என்று சொல்லி இதுவரைக்கும் சரியான ஒரு எந்தவிதமான நீதியான விசாரணைகளும் நடைபெறவில்லை என்பதையும் இந்த இடத்திலே நிலைப்படுத்தி தற்பொழுது இந்த இடத்திலே இதேவேளை 5 மாணவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று வல்வெட்டித்துறையில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது மாணவர்களின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட பதாதை முன்பாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதுவரை எந்த தமிழின அழிப்பு சம்பவங்களுக்கும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படாத நிலையில் சர்வதேச விசாரணையை தொடர்ந்தும் வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் இதன்போது வலியுறுத்தினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்க குடியுரிமையை மீட்டெடுப்பதற்கு விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விடயத்தில் தேவை ஏற்பட்டால் ஸ்ரீலங்கா குடியுரிமையை துறக்கவும்
கோட்டாபய இணக்கம் தெரிவித்துள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது அமெரிக்க குடியுரிமையை துறந்திருந்தார். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர் என கூறப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களின் பின்னர் கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறிய போது எந்த நாடும் அவருக்கு புகலிடம் வழங்கவில்லை. இதனையடுத்தே தனது அமெரிக்க குடியுரிமையை மீட்டெடுப்பதற்கு கோட்டபாய ராஜபக்ஷ விண்ணப்பித்துள்ளதாக த ஹிந்துஸ்தான் டைம் தெரிவித்துள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷ கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று 2 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் நாடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ஷவின் அமெரிக்க குடியுரிமைக்கான கோரிக்கையை அமெரிக்க அரசாங்கம் இன்னும் பரிசீலிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் துபாய்க்கு சென்றுள்ள கோட்டபாய ராஜபக்ஷ எதிர்வரும் 6ஆம் தேதி இலங்கை திரும்பவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்படுமாறு கோரப்பட்டால் அது குறித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கலந்தாலோசிக்கும் என அதன் பங்காளி கட்சியான EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். எனினும் தமது கட்சி இணைவது தொடர்பில் மாவை சேனாதிராஜா தலைமையிலான தமிழரசு கட்சிக்கு விருப்பமில்லை எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இப்பொழுது பேசப்படுகிறது. அந்த தேர்தல் ஒன்று வருகிற பொழுது எல்லா கட்சிகளும் ஒரு ஜனநாயக பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுப்பது என்பது இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆகவே அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பி ஏனையோரையும் அழைத்து ஒருமித்து அவர்கள் செயற்பட விரும்பினால் அது தொடர்பாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி நிச்சயமாக அது தொடர்பாக நாங்கள் ஆராய்வோம். ஆனால் அதற்கு தமிழரசு கட்சிக்கு அதுக்கு விருப்பமில்லை என்பதை அவர்கள் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளும் குழப்பங்களும் இருக்கின்றது. ஒரு பகுதியினர் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள், இன்னொரு பகுதியினர் அவ்வாறு ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள். அந்த குழப்பங்களை நான் நம்புகின்றேன், அவர்கள் தீர்த்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அது எந்த விதத்திலோ அவர்கள் தீர்த்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே எங்களுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் இன்றைய காலகட்டத்தில் ஒருமித்து ஒரே குரலில் பேசுவது என்பது தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அதனுடைய முக்கியமான நோக்கம் இன்றைய காலத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வது என்பது அதனுடைய முதன்மையான நோக்கம். அதனுடைய 2வது விஷயம்தான் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது தேர்தலில் கூட்டாக செயற்படுவது இல்லையா என்பது. ஆகவே தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அது தொடர்பான முடிவுகளை எடுத்து அதுக்கு பிற்பாடு நான் நம்புகின்றேன் தேவை ஏற்பட்டால் எங்களுடன் பேசுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். சீனாவிலிருந்து சுற்றுலா பயணங்கள் விரைவில் மீள ஆரம்பிக்கப்படுகின்றமை இலங்கைக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றாடல் அமைச்சர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு முன்னைய ஆண்டில் சுமார் 150 மில்லியன் சுற்றுலா பயணிகள் ஏனைய உலக நாடுகளுக்கு சென்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகராக எரிக் சோல்ஹெய்ம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு சீன சந்தை இலக்கு வைத்து சுற்றுலா நடவடிக்கையை முன்னெடுக்க கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கை சுற்றுலா செயற்பாடுகளை மேற்கொள்வோர் கூறியுள்ளனர். சீனா இலங்கைக்கு ஒரு முக்கியமான சந்தையாகும் என இலங்கையின் உள்வரும் சுற்றுலா செயற்பாட்டாளர்களின் சங்கத்தின் தலைவர் நிஷாத் விஜயதுங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டில் இலங்கைக்கு 1,67,000 சீன சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவித்த விஜயதுங்க, குறுகிய மற்றும் நடுத்தர கால பகுதியில் இலங்கைக்கு இதேபோன்ற எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை பெற முடிந்தால் அது தொழில்துறையை பெரிதும் மேம்படுத்தும் என கூறியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 6,78,392 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னணி அந்நிய செலவாணியில் ஒன்றான சுற்றுலாத்துறை கொரோனா தொற்று நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக பின்னடைவை சந்தித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் சுமார் 1.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளையும் 2024ஆம் ஆண்டில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளையும் ஈர்ப்பதை இலக்காக கொண்டுள்ளது என ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் மரணித்த பிரபல தமிழ் வர்த்தகரான தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரது மரபணுவை பயன்படுத்துவதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. மறைந்த பணிப்பாளரான தினேஷ் ஷாப்டரின் இரத்த மாதிரிகள், நகங்கள் மற்றும் ஏனைய உடற்பாகங்களை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தும் வகையில் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க
கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கையில் அலுவலக நேரத்தில் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை அரசு ஊழியர்கள் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹப்புஹின்ன தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு பொது நிர்வாக அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு கருத்து வெளியிட்ட நீல் பண்டார ஹப்புஹின்ன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவது தொடர்பில் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கு அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். சில இடங்களில் அரசு அலுவலர்கள் கடமை நேரத்தில் முகப்புத்தகம் வாட்ஸ்அப்பில் உலாவியபடி சேவைகளை பெற வந்த மக்களை பார்த்து கொண்டிருப்பதை நான் அவதானித்தேன். அலுவலக நேரத்தில் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவது தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடலாமா என யோசிக்கிறோம். சில தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் கைத்தொலைபேசிகளை நுழைவாயிலில் உள்ள பெட்டகத்தில் வைத்துவிட்டு பணி முடிந்து வெளியேறும் போதுதான் அதனை திரும்ப எடுத்து செல்லுகின்றனர். தேவை ஏற்பட்டால் அத்தகைய முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டேன். பணியில் இருக்கும்போது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கைபேசிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். பொதுச்சேவை என்பது வேலைக்கு செல்வதும் சம்பளம் பெறுவதும் மட்டுமல்ல. பெரும் சம்பளத்திற்கு நியாயமான சேவையை அரசு சேவையாளர்கள் வழங்க வேண்டும். சமூக வலைதளங்களின் பயன்பாட்டை குறைத்து அலுவலக நேரங்களில் மக்களுக்கான சேவைகளை முன்னெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இயந்திர படகு கோளாறு காரணமாக இலங்கையில் வல்வெட்டித்துறை பகுதியில் தஞ்சமடைந்த இந்திய கடற்றொழிலாளர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மற்றொரு தொகுதி கடற்றொழிலாளர்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி நள்ளிரவு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் இயந்திர கோளாறு காரணமாக வல்வெட்டித்துறை ஆதிகோவிலடி பகுதியில் உள்ள கடற்கரையில் 4 இந்திய கடற்தொழிலாளர்கள் தஞ்சமடைந்தனர். இவர்களை வல்வெட்டித்துறை காவல்துறையினர் இன்று பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைக்கு அனுமதி கோரிய நிலையில் 4 இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 12 பேருக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் இன்றைய தினம் திங்கட்கிழமை இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி பருத்தித்துறை அருகே இந்திய கடற்தொழிலாளர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஒரு படகையும் அதிலிருந்த 12 கடற்தொழிலாளர்களையும் கைது செய்தனர். குறித்த 12 குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 3 வருட சாதாரண சிறை தண்டனையை பருத்தித்துறை நீதிவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் விதித்ததுடன் அதனை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்தார். அத்துடன் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் சான்று பொருட்களை அரசுடைமையாக்குமாறும் உத்தரவிட்டார். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு காவல்துறை மற்றும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கைகள் காரணமாக போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் கடமைகளை இன்று ஆரம்பித்து வைத்து பாதுகாப்பு அமைச்சின் ஊழியர்களிடம் உரையாற்றிய போதே அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். சமூக அமைதியின்மையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் விநியோகம் போன்றவற்றை உறுதி செய்ததற்காக ஆயுதப்படையினரும் காவல்துறையினரும் வழங்கிய ஒத்துழைப்புக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் ரீதியில் உறுதியற்ற குழப்பம் மிக்கதாக மாறுவதை தடுப்பதற்கு அவசியமான ஆதரவை அவர்கள் வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் அமைதியான இலங்கைக்காக பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறையினரின் தலையீட்டினால் தீவிரவாத குழுக்கள், பாதாள உலக கும்பல் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை நவ சமசமாஜ கட்சி தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு இணைந்தவாறு தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அந்த கட்சியின் 45 ஆண்டு நிறைவு தினத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி உரிமை, வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இது நவசமசமாய கட்சியின் தேசிய இன பிரச்சனை தொடர்பான நிலைப்பாடு. அதை நோக்கியே தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் நகர வேண்டும் என்று இன்றில்லை அன்று தொடக்கம் விடுதலை புலிகள் உள்ளக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்
போது கூட நாம் இந்த நிலைப்பாட்டிலேயே இருந்தோம். தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்கின்ற முற்போக்கான சக்திகள் பல இருக்கின்றன. அந்த சக்திகளின் ஒன்று திரள்கள் மூலமாகத்தான் ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஒரு அமைதி புரட்சி ஏற்பட்டது. அதை போன்று இந்த நாட்டில் மீண்டும் ஒரு அமைதி புரட்சியை நோக்கிய பயணத்திற்கு நவசமசமாய கட்சி தொடர்ந்தும் போராடும். பேருந்துகளை செலுத்துவதன் மூலம் ஒருவர் தலைவராக முடியாது என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா நேற்று விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். காலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது இதற்கு பதிலளித்துள்ள சஜித் பிரேமதாச தனது செயற்பாடுகளின் பயன்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு தெரிவித்தார். வீண் பேச்சுகளை பேசி நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. சரியான குழுவுடன் சரியான தொலைநோக்குடன் நாட்டை கட்டி எழுப்புவதை மேற்கொள்ள வேண்டும். நான் பேருந்தை ஓட்டுகிறேனா இல்லையா என்பதை பார்த்து விமர்சிப்பதை விட இந்த நடவடிக்கை பலனுள்ளதா இல்லையா என்பதை ஆராய்வது உகந்தது. நாட்டின் கல்வி கட்டமைப்பை கட்டியெழுப்புவதற்கு என்ன விமர்சனம் வந்தாலும் முன்னெடுக்கும் பணிகள் நிறுத்தப்படாது. உலகில் ஏறக்குறைய சகல அபிவிருத்தியடைந்த நாடுகளும் நவீன கல்வி முறைகளை பரிசோதித்து வருகின்றன. கல்வியில் புதிய பாய்ச்சலின் ஊடாக ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். பழைய போர்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலிருந்து ருவாண்டா நாடு தற்போது ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூராக மாறியிருக்கிறது. கல்வியில் புதிய போக்குகள் மூலம் முன்னேறிய நாடுகள் பல உள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கை காரணமாக அரச வைத்தியர்கள் ஒரு வருடத்தில் 2 மாத ஊதியத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக, இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் போதனா வைத்தியசாலை கிளை தெரிவித்துள்ளது. புதிய வரி கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் ஏனைய துறையினரையும் ஒன்றிணைத்து தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வைத்தியர் மதிவாணன் தெரிவித்தார். அண்மை காலமாக புதிய வரி விதிப்பு கொள்கையினை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. குறிப்பாக ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது அரச உத்தியோகத்தில் இருந்து கொண்டு ஒரு வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் ஏனைய துறை சார்ந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என எதிர்பார்க்கணும். நிச்சயமாக கடுமையாக பாதிக்கும். அதாவது நாங்கள் வரி விதிப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் விதிக்கப்பட்டுள்ள வரி மிக அதிக அளவான வீதத்தில் விதிக்கப்பட்டனால் நாங்கள் ஒரு வருடத்தில் 2 மாத சம்பளத்தினை இழக்க வேண்டியிருக்கும். புதிய வரி கொள்கையினை இருந்து விடுபட்டு ஒரு நேர்மையான ஒரு சாத்தியமான ஒரு வரி கொள்கையினை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாரித்து அதனை அரசாங்கத்துக்கு கையளித்திருந்தது. ஆனால் அது வரி திருத்த சட்டத்தினை ஏற்படுத்தும் பொழுது அது கருத்தில் கொள்ளப்படவில்லை. எனவே இந்த வரி கொள்கை வைத்தியத்துறையை மட்டுமின்றி அனைத்து துறையினரையும் பாதிப்பதனால் இதுக்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் ஆதங்கத்தினையும் வெளிப்படுத்தி வருகின்றோம். இதுக்காக கையெழுத்து ரீதியான போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வரி தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரி கொள்கையின் மாற்றத்தினை கொண்டு வராவிட்டால் எதிர்காலத்தில் நாங்கள் மற்ற துறையினருடன் சேர்ந்து ஒருங்கிணைந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கொரோனா தொற்று அச்சம் மீண்டும் இலங்கையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் சூழலில் கொரோனாவுக்கு எதிரான 4வது தடுப்பூசியாக சினோஃபார்ம் தடுப்பூசியை விரைவில் பெற்றுக்கொள்ளுமாறு தொற்று நோயியல் பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. கொரோனா தொற்றின் ஆபத்து இலங்கையில் மீண்டும் தலையெடுக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் கொரோனா தொற்று பரவுவதை தொற்று நோயியல் பிரிவு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அதன் தலைமை தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் சமிதா கினிகே தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் ஃபைசர் தடுப்பூசி 3வது ஊக்கியாக வழங்கப்பட்ட போதிலும் அது காலாவதியாகிய நிலையில் சுகாதார அமைச்சகம் தடுப்பூசியை அகற்றியுள்ளது. அதன்படி 4வது ஊக்கியாக சினோஃபார்ம் தடுப்பூசி போடுவதற்கு அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதன்படி மக்கள் எந்தவொரு சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்துக்கும் சென்று சினோஃபார்ம் தடுப்பூசியை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு 2,60,00,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைத்த நிலையில் இதுவரை 2,33,21,962 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மேலும் 26,78,3838 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் காணப்படும் நிலையில் ஊக்கிகளை பெறாத எந்தவொரு நபரும் சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என வைத்தியர் கினிகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தாமரை மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் என
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் காலங்களில் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் என சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் உட்பட தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கீழ் போட்டியிடுவதை உறுதி செய்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் நேரடி தீர்மானம் எடுக்கப்படாத போதிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் கருத்து பரிமாற்றம் மாத்திரமே இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரிகளை அதிகரித்து மக்களுக்கு சுமையை ஏற்றுவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொருளாதார கொள்கை அல்ல என்றும் அந்த கொள்கையை எதிர்த்த இளைஞர்கள் கிளர்ச்சி செய்து ஜனாதிபதியை வெளியேற்றியதாகவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கான உத்தியோகபூர்வ இணையதளம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னோகோனினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் அதிகாரிகளுடனும் பிரமித்த பண்டார தென்னோகோன் இன்றைய தினம் சுமூகமாக கலந்துரையாடினார். வரலாற்று சிறப்புமிக்க குணுப்பட்டி கங்காராம விகாரையை மையமாக கொண்ட சமூக சமையலறை திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குணுப்பெட்டிய, கொம்பனி தெரு, காலி முகத்திடல், இப்பன்பல, வேகந்த ஆகிய கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளுக்குள் உணவு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ள 2500 குடும்பங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சமூக சமையலறை திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 40 நாட்களுக்கு தினந்தோறும் செயல்படுத்தப்படவுள்ளதுடன் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில்சார் பயிற்சி வழங்குதல், சமூக மேம்பாட்டு உள்ளிட்ட நலத்திட்டங்கள் மூலம் குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் புதுவேட தினத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும் சம்பிரதாய நிகழ்வும் ஊழியர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பன வழங்கும் நிகழ்வும் இன்று வாழைச்சேனை தேசிய கடதாசி ஆலையின் தவிசாளர் நிகால் ரூபசிங்க தலைமையில் நடைபெற்றது. வாழைச்சேனை தேசிய கடதாசி ஆலையினை வருமானம் ஈட்டும் தொழிற்சாலையாக மாற்றியமைக்காக அயராது பாடுபட்டு அர்ப்பணிப்புடன் கடமையாற்றிய ஊழியர்களை பாராட்டும் முகமாக ஊக்குவிப்பு கொடுப்பனவும் வழங்கி வைக்கப்பட்டது. ஆலை பளவினுள் இன்றைய நாளை நினைவுபடுத்தும் முகமாக மரக்கன்றுகள் நாட்டப்பட்டதுடன் ஊழியர்களின் பொழுதுபோக்குக்காக விளையாட்டு மைதானம் புனர்தாபனம் செய்யப்பட்டு பெயர் பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டு மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஹைராத் நகரில் வீடொன்றை உடைத்து கொள்ளையிட்டு 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 2 எரிவாயு கொள்கலன்கள், மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. கைதான நபர்கள் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு. தீவிர போராட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் தயார். அமெரிக்க குடியுரிமைக்காக முயற்சிக்கும் கோட்டாபய ராஜபக்ச ஸ்ரீலங்கா குடியுரிமையை இழக்க தயார் எனவும் வாஷிங்டனுக்கு சூசகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மீண்டும் இணைய விரும்பும் EPRLF தமிழரசு கட்சி எதிர்க்கும் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். முன்னாள் பாப்பரசருக்கு முதல் நாளில் 35,000 பேர் அஞ்சலி. மேற்பட்ட ரஷ்ய படையினர் பலியானதாக கூறும் உக்ரைன். தமிழக திரைத்துறை உச்ச நட்சத்திர உரிமை கோரலில் முருகல். நடிகர் விஜயின் வாரிசு திரைப்பட விழாவால் தொடர் சர்ச்சை. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.